ஹாய், நான் இன்னைக்கு பாஸ்தா ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக பாஸ்தாவை வந்து வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒயிட் சாஸ் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு மைதா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் மில்க் ஊற்றி அதை திக்காக சாஸ் ரெடி பண்ணணும். இதுதான் ஒயிட் சாஸ். அதில் வந்து சால்ட்டு பெப்பர் இதெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒயிட் சாஸு. அதில் வந்து பட்டரு சீஸ் இதெல்லாத்தையும் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்து பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ இந்த பாஸ்தாவை வந்து நம்ம வடிகட்டிட்டு அதில் வந்து சால்ட்டு பெப்பர் ஆயில் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த சாஸில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பாஸ்தா மேலே போடுறதுக்காக சீசனிங் ரெடி பண்ணணும். அதுக்காக ஆனியனை வந்து லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் 3 கலர் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கார்லிக் வச்சுருக்கேன். கடாயை வச்சு அதில் பட்டர் போட்டு ஆனியனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் அப்புறம் கார்லிக் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். சும்மா ஒரு ஃப்ரை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. சும்மா ஒரு சாட்டே மாதிரி பண்ணிடணும். அது ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாஸ்தா ரெடி பண்ணி வச்சதில் ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் ஊற்றி நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை போட்டால் பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.